ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி இந்தியன் vlog தான். தம்பியோட கல்யாண நாள் வந்திருந்தது, அதுக்கப்புறம் நவியோட பர்த்டே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூன் 9th தான் தம்பிக்கும் நவிக்கும் கல்யாண நாள். ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பழனி வந்துட்டாங்க. மருதாணி ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சு விட்டுருக்காங்க. அது டார்க்காக செவக்கலைன்னு நவி சொல்லியிருப்பா போல், அதனால மறுபடியும் வைக்கிறாங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு புரியாது, 10 வருஷம் கழிச்சு அப்போ யோசிப்பீங்க. அன்னைக்கு சொன்னானே. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே கைக்கு மருதாணி அரைச்சி வச்சோன்னா அது ஒரு தனி அழகாக தெரியும் இல்லையா? அந்த மெஹந்தியில் நல்லா டார்க் ஆகுதுன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஷேடு. ஆனால் மருதாணியில் நல்லா டார்க் ஆகும்போது ஒரு ரெட்டு கலர் ஷேட் வரும் பாருங்கள், அப்பா பார்க்குறக்கே கைக்கு அழகாக இருக்கும். முதல் கல்யாண நாள் அப்படிங்கிறதுனால நவி வீட்டு சைட்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே காலையில் வர்றதா இருந்தது. எப்பவும் போல் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சட்னி ரெசிபி நான் ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, மசால் தோசைக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலை. ஆனால் மசால் தோசைக்கு இந்த சட்னி மேலே வச்சு அதுக்கப்புறம் மசால் வைக்கும்போது தான் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் அவங்க பிளான் பண்ணலை. வைகாசி விசாகம் அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த அன்னைக்கு. அதனால் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வெஜிடேரியன் தான். முந்தின நாள் மாவரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டாங்க. வடைக்கு உளுந்த வடைக்கும் தனியாக மாவு அரைச்சி வச்சுருவாங்க. காலையில் எந்திரிச்சு கடகடன்னு எல்லா ரெசிபீஸையும் பிளான் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு இது பார்க்கும்போது இத்தனையும் ஒரு ஆளே செய்யணுமா, அன்னைக்காவது வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு கூட தோணும். அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படி செஞ்சு பழகிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து அம்மா கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல பழனின்னு வந்து அவங்க ஸ்டே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ எந்த வீட்டில் இருக்கோமோ அதுக்கு அப்படியே பின்னாடி வீடு தான் முதல்ல நாங்கள் வாடகைக்குன்னு வந்திருந்த வீடு. அங்கே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பொள்ளாச்சி. அந்த பாட்டி இப்போ உயிரோடு இல்லை, அவங்க தவறிட்டாங்க. ஆனால் அவங்க தான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் எந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கி வைக்கணும், எப்படி நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே வந்து எப்படி நம்ம அழகாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாட்டி தான். அதனால் அம்மாவுக்கு சில விஷயங்கள் ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நிறையா. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்கள கொஞ்ச நேரத்தில் நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஜாமுன், கோதுமை அல்வா, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இந்த மசால் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்காங்க மசால் தோசைக்கு. பூரி மசால்னு தனியாக இருக்குது. டிஃபன் சாம்பார், பொங்கல், மினி இட்லி, அதுக்கப்புறம் உளுந்த வடை. வெளியில் சாப்பிட்றது அதுக்காக பிடிக்காது அப்படின்லாம் இல்லைங்க. நாங்களும் நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்குன்னு இன்வைட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு நம்ம போய் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டு வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து ஒத்துக்காமல் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷம்னு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு இது நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 100-150 பேர் வர்றாங்க அப்படின்னா ஓகே, நம்ம போய் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பேர் 15 பேருக்காகலாம் நம்ம போய் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? நீங்க சும்மா மட்டும் ஆமா ஒண்ணுமே பண்றதுல வாரு நம்ம ஜென்ரேஷன் டோட்டலாகவே வேறங்க. கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து பிடிச்சதாக போய் பார்த்து வாங்க தெரியாது. அது அவங்களுக்கு பழக்கமும் இல்லை. அதனால் அவங்களோட கிஃப்ட் அப்படிங்கிறது பணம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். இவங்க தான் சரஸ்வதி அத்தை, சரசத்தை அப்படின்னு சொல்லுவோம். மாமாவுக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறனால முடியறதில்ல. ஆனாலுமே கிளம்பி வந்திருக்காரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. இவங்க வீட்லேயும் ஒரு சில வருஷம் குடியிருந்தோம். மொத்தமாக 3 வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோங்க. 2ஆவதாக போன வீடு தான் இவங்களோட வீடு. பிளட் ரிலேஷனோ ரொம்ப தெரிஞ்சவங்களோ அப்படியெல்லாம் இல்லாமல்
வீட்டில் போய் குடியிருந்தோம். அதில் உருவான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இப்போ வரைக்கும் எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷனுமே அவங்க இல்லாமல் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இவங்க பொண்ணு பெரிய பொண்ணு தான் இங்கே டேலஸில் இருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் இங்கே இந்தியா ட்ரிப் போகும்போது அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அவங்க இங்கே தான் இருக்காங்க. இந்த கேக் வந்து டாம் அண்ட் ஜெரி. என் தம்பியும் நவியும் கிட்டத்தட்ட அப்படி தான். கொஞ்சம் அருந்த வாழு தாங்க நவி. முகிலும் எழிலும் எப்படியோ அதே மாதிரி தான் நவியும். ஃபேமிலியில் 3மே குட்டீஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே அப்படி ஒரு கேக் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி என் தம்பி வாங்கிட்டு வந்திருக்கான். நவியும் என் தம்பியும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு 2மே அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது தான். 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. அவள் போட்டிருந்த 2மே பார்த்திங்கன்னா இங்கே பழனியில் பார்வதியில் வாங்கினது தான். ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, 2மே ஃபுல் செட்டு தான். துப்பட்டாவோடையே வருது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் கண்டிப்பாக யாராவது வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். பழனியில் பார்வதியில் தான் வாங்கியிருக்காங்க. மந்திரி சில்க்ஸ்லேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்குங்க. ஏன்னு தெரில, சாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த டைமு. போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவளுக்கே சாரீ நிறையா கட்டி கட்டி. அதனால சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வேலப்பர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் போகிறதா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாருமே கிளம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பெரியாவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்குது. பழனியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வருவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் அதிகமாக இருக்காது. இது டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்கும் இந்த கோவில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ நிறையா கிடைக்கிது, டவுன் பஸ் எல்லாம் போகுது, போய்க்கலாம். அப்போது அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வசதி கிடையாது, பஸ் வசதியே இருக்காது. அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் சின்ன கலையம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் பழனிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வருவாங்களாம். அதுவும் சிவராத்திரி அப்போல்லாம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஏன்னா இது சிவன் கோவில் தான். நிறைய அந்த ஆறு போகும் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மாட்டு வண்டி கட்டிட்டு தான் வரணும், அப்போல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியெல்லாம் நிறையா போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த ஆற்றுக்கு மேலேயே ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அதில் ட்ரெயின் வேறு அப்பப்போ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க போன நேரம் கரெக்டாக ட்ரெயின் எல்லாம் வரலை. இருந்திருந்தால் அதையுமே அவங்க கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. பழனியிலேயே இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக நீங்கள் பழனி போகிறீங்கன்னா இந்த கோவிலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரே காரில் எல்லோரும் வர முடியல. அப்பாவும் மாமாவும் மட்டும் ஆக்டிவாவில் வந்துட்டாங்க. நல்ல பெருசாக இட வசதியோடு இருக்கு இல்லைங்களா. பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்துவாங்க. கல்யாணமே சில சமயம் இங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க. சிம்பிளாக கோவிலில் கல்யாணத்தை வச்சுட்டு ரிசப்ஷன்லாம் மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே தான் செய்வாங்க. இதில் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே மோஸ்ட்டாக நடந்திருக்கும். பழனியில் இருக்க நிறைய கப்பலுக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். எங்களுக்குமே ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கும்போது இந்த கோவிலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொன்னோம். ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இல்லை, திருஆவினன்குடியிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. முதல்ல அவங்க ஒன்று சொல்லி அதை நம்ம வேண்டான்னு மறுக்கக்கூடாது, பரவாயில்ல திருஆவினன்குடியிலேயே நம்மளும் வச்சுக்கலான்ட்டு சொல்லிட்டோம். ஆனால் அன்னைக்கு சரியான முகூர்த்த தேதி. பெரியாவுடையார் கோயில் டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிறனால இங்கே அந்தளவுக்கு கூட்டம் வராது. ஆனால் திருஆவினன்குடியில் பார்த்திங்கன்னா கூட்டமாக தாங்க இருக்கும். முகூர்த்த தேதி அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றி உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு கட்டம்னு பேசிக்குவாங்க. இந்த கட்டத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒட்டியே இன்னொரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு உட்காந்துருப்பாங்க பாருங்கள். அந்த கோயிலை சுற்றி ஒரு 50-60 கல்யாணம்லாம் அசால்ட்டாக நடக்கும். அந்த கட்டத்தில் தாலி கட்டி முடித்தோடனே பின்னாடி ஒரு பேட்ச் நின்றுருப்பாங்க, அப்படியே போய் உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு தேதியில் பொண்ணு வீடு பார்க்குறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த கூட்ட நெரிசல்லையும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஜமுக்காலமெல்லாம் போட்டு அங்கே போய் உட்காந்து தான் முதல்ல எங்கள் இன்லாஸ் வீட்டிலேருந்து வந்து என்னை பொண்ணு பார்த்தாங்க. அப்போயும் என் வீட்டுக்காரெலாம் வரல, அவர் இங்கே யூஎஸில் இருந்தார். அவர் நேரடியாக நிச்சயத்துக்கு தான் வந்தார். ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வெளியில் வந்து நின்று ஏதாவது ஒன்று விற்றுக்கிட்டு இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். மற்றபடி இந்த கோவிலில் ரொம்ப அதிகமாக கூட்ட நெரிசல்லாம் இருக்காது. போனோன்னா ரிலாக்ஸ்டாக சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வரலாம். சுற்றி இந்த மாதிரி அழகாக தண்ணி போகிறது வேறு தெரியுது இல்லைங்களா, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே. அதுவும் அவங்க அன்றைக்கி போன அன்றைக்கி வெயிலே சுத்தமாக இல்லை, நல்லா இருந்திருக்கு வெதர் வேறு. அதனால் ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டு வர முடியும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள் பிரிட்ஜ் தெரியுது இல்லையா, அதில் தான் ட்ரெயின் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பால் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் அன்றைக்கி. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதமாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நவி வீடு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மலைக்கோவிலுக்கு இவங்க 4 பேர் மட்டும்தான் போயிருக்காங்க. மலைக்கோவிலில் மேலே இப்போல்லாம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு விடுறதே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா அது வந்து கேப்சர் பண்ணி வீடியோஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை கூட ஒருத்தவங்க எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, அக்கா நீங்கள் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, பாருங்கள் வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் செலிப்ரிட்டிஸுங்க. அவங்க போனாங்கன்னா மீடியாவே போய் எடுத்து கொடுப்பாங்க. பட் நமக்கு சாமானிய மக்களுக்கெல்லாம் அலோடே கிடையாது. ஃபோன் எல்லாத்தையுமே வந்து ஒன்று கீழே வச்சுட்டு போயிடணும், அப்படி இல்லைன்னா ஃபோன் அங்கே போய் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸே. அப்படி தெரியாமல் எடுக்கிறத பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் கட்டிட்டு ஃபோனையும் கொடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது போகிற வழியிலேயே ஒரு பார்க் இருக்கும். ரோப் காரில் தான் போயிருக்காங்க. ரோப் கார் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா, அப்போ போகும்போதே ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி என் தம்பி சொன்னான். அதுக்கே விடலக்கா, நான் வெளியிலிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். முன்னாடியெல்லாம் இந்த ரூல்ஸ் கிடையாதுங்க. அது எதனால இப்படி ஆச்சு அப்படின்னா, ஒரு இஷ்யூ வந்துச்சு இல்லைங்களா, ஒரு லேடி வந்து ஒரு இஷ்யூ பண்ணி விட்டுட்டாங்க. அதிலிருந்து தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபோனெல்லாம் அலௌடு தான். இது ரோப்கார் ஸ்டேஷனுக்கு கீழே முன்னாடி முதல்ல ரோப்கார்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரோப்பாக மேலே போகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே டைமில் 4 ரோப்கார் மேலே போகும், 4 ரோப்கார் கீழே வரும். அதை அட்டாச் பண்ணிடுவாங்க 4யுமே. அப்படி வந்து மாற்றிட்டாங்க. அந்த ரோப் மேலே போகும்போது கீழே இருக்க வியூ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த வயல்வெளியெல்லாம் சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, வீடியோஸ் வந்துட்டு எடுக்க முடியலை. இது அடுத்த நாள் காலையில், முந்தின நாள் பூரி போட்டிருந்தாங்க இல்லையா, மாவு மீதம் இருந்துச்சுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே மறுபடியும் பூரி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர், மாவு அரைச்சது வந்து ஒரு சம்பளம் ஊற்றி வச்சுருக்காங்க. உழவர் சந்தை போய் என்ன பண்ணிடுவாங்க, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இவங்க கோயம்புத்தூர் கிளம்புறாங்க பாருங்கள், அந்த அன்னைக்கு காலையில் இது எல்லாத்தையுமே அம்மா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு மாவு பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. அந்த சனி ஞாயிறு வர்ற மாதிரி இருந்துட்டால் ஓகே, அப்படி வரலை அப்படிங்கிறப்ப அவங்க அங்கே மாவு அரைச்சிக்குவாங்க. நவி வந்து ஆஃபீஸ்க்கு டெய்லியுமே போகணும் அப்படிங்கிறதுனால லஞ்ச் பேக் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அதனால அவளுக்கு லஞ்ச் பாக்ஸையுமே கட்டி கொடுத்துருவாங்க. என் தம்பி வந்து வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறான். அதனால போன உடனே இவங்க கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்றாங்களா, சாப்பாடும் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு போய் வேலை மட்டும் பார்த்துக்கலாம். இல்லைனா அவன் சாப்பாடு போய் அன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு அம்மா இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையில் நேரமே தான் கிளம்புவாங்க எப்போவுமே. இந்த ஹாஸ்டலுக்கு கிளம்புற அன்றைக்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாவமாக இருக்கும் 2 பேரையும் பார்க்குறக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. 2 பேரும் இங்கே அழகாக வீட்லேயே இருந்துக்கலாம், அம்மா பார்த்துக்குவாங்க. ஆனால் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போயே ஆகணுங்கிற மாதிரி தான் அவளுக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியறதில்ல. காலையில் கொஞ்சம் நேரமே ஒரு 6 மணி 5:30 அந்த மாதிரி கிளம்பிட்டாங்கன்னா அங்கே டிராஃபிக் ஆகிறதுக்கு முன்னாடி போய் ரீச் ஆயிடலாம். வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போயிடுவா. ஏதோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லைங்க. 2 மணி நேரம் ஆகுது, பழனி டு கோயம்புத்தூர் போகிறாங்க வர்றாங்க. இதுவே சென்னை பெங்களூராக இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். நவி வந்தால் அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டாளா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக கிளம்பி வர்றாங்க இல்லையா, ஒன்று வரும்போதே தாராபுரத்தில் என் தம்பி விட்டுட்டு வந்துடுவான். சனிக்கிழமை அங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே கிளம்பி பழனி வருவா. வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் இங்கிருந்தே கிளம்பிடுவாங்க. சரி, டாட்டா, பாய். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நல்ல நாள்னு வரும்போது அவங்க வீட்டிலேருந்தே எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவளே இல்லை நான் போகலை இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. நாங்கள் வந்து அவளை எந்த விஷயத்துலையும் வந்து கம்பல் பண்ண மாட்டோம், ஃபோர்ஸ் பண்ண மாட்டோங்க. இந்த டாபிக் வந்துட்டு நான் பேசியே ஆகணும்னு இருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக 2-3 டிஎம் அக்கா இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் உங்களோட பர்சனல் ப்ராப்ளமை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பேரை என்ன தான் நான் ஹைட் பண்ணி நான் காமிச்சாலுமே உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்தை நான் காமிக்கிற மாதிரி ஆயிரும். அது வந்து வேண்டாம். ஒரு அவுட்லைனாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டாட்டர் இன்லா அப்படிங்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நமக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு யாருமே கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டாட்டர் இன்லாவோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிறது என்ன, அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இது அங்கே கோயம்புத்தூரில் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலையா இல்லை எங்கன்னு தெரில ஒரு நர்சரி இருக்குது போல இருக்குது. மணி பிளான்ட் வேணும்னு கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தாங்க. நிறைய இன்டோர் பிளான்ட்ஸுமே இருக்குது.
லொக்கேஷன் எங்கேன்னு சரியாக எனக்கு தெரியலை, பேரும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் என் தம்பிக்கிட்ட கேட்டுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு கொடிசியாவில் இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. இனி வர்ற கிளிப்பிங்ஸ் எல்லாம் அதுவாக தான் இருக்கும். கடைசியாக நவியோட பர்த்டே செலிப்ரேஷனையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயங்களையும் கேட்டுக்கோங்க. மேபி இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷனில் இருந்தாவது சில சேஞ்சஸை நம்ம கொண்டு வரலாம். நம்மக்கிட்டேருந்து ஆரம்பித்தாதான் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அனுப்பின டிஎம்மோட அவுட்லைன் இதுதாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எஸ், அவங்க இன்லாஸோட தான் கொஞ்சம் ப்ராப்ளமில் போயிட்டுருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இன்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ 2 பக்கமே எனக்கு ப்ராப்ளம். என்னால் வந்துட்டு இப்போ லீவ் விட்டால் கூட நான் போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து 2 பக்கமே எனக்கு ரொம்ப மென்டல் பீஸ் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு இருக்குது. இன்டெப்த்தாக இன்னும் டீட்டெயிலாக அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொல்ல வர்ற அவுட்லைன் இதுதான்: நீங்கள் எப்படி இந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் வீடியோ போடுறாங்க, ஒத்துமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் வந்துட்டு அப்படி தான் ஒத்துமையாக இருக்காங்களா, இல்லை இதெல்லாமே வெறும் வீடியோக்காக மட்டும்தானா, இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் சிஸ்டர் இன்லா கிட்ட நீங்கள் பேசி வச்சுட்டிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கொண்டு போகிறீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக நான் சொல்லிடுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், இதெல்லாம் பேசி வச்சு வரவே வராதுங்க. நான் வீடியோக்காக அப்படின்னு சொல்லி எதையும் பேசி வச்சு பண்ண மாட்டேன். அதை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2வது, மியூச்சுவலான லவ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக போகுமே தவிர, நீங்கள் ஒரு பக்கம் அன்பை பொழிய அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் வரல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவே இருக்காது. நீங்கள் என்ன தான் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அது வீணாக தான் போகும். இன்னுமே என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கூட கமெண்ட்ஸ் வருது, நவிக்கு அம்மா இல்லை, நல்லபடியாக நீங்கள் தான் அம்மாவாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு கமெண்ட் வரும். நாங்கள் நவிக்கிட்ட உன்னை வந்து உங்கள் அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு நானோ எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் ஃபேமிலியில் யாருமே சொல்லவே இல்லை. அப்படி சொன்னோம் அப்படின்னா தான் அது தப்பாக இருக்கும். அம்மாவோட லவ்வை யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன தான் தாங்குன்னு தாங்கி பார்த்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்க அம்மா ஞாபகம் கண்டிப்பாக வரும். அதனால நான் முதல்ல நவிக்கிட்ட பேசும்போது சொன்னது இதுதான்: அம்மாவாக நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு உத்தரவாதம் நான் என்றைக்குமே கொடுக்கவே மாட்டேன். ஆனால் உன் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. உன்னோட மென்டல் பீஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் நடந்துக்கவே மாட்டோம். இது மட்டும்தான் நாங்கள் சொன்னோமே தவிர, உன்னை அம்மாவாக நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களை அம்மாவாக நீ நினச்சிக்கோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதாங்க. அப்படி சொல்லிடுறாங்க, நான் வந்து உனக்கு அம்மாவாக இருப்பேன், உங்கள் அம்மா மாதிரி என்னை நினச்சிக்கோ அப்படின்னு ஈஸியாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு என்ன ஆயிரும், நம்ம அந்த லிபர்ட்டி எடுத்துக்குவோம். அம்மானு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி லிபர்ட்டி எடுத்துக்கலான்னு எடுக்க ஆரம்பிக்கும் போது என்னன்றுவாங்க, எனக்கு மாமியார்னு என்ன மரியாதை நீ கொடுக்குற, மாமியார்கிட்ட நீ கலந்து பேசியிருக்கணும்ல, நான் ஒரு மாமியார் அப்படின்னு மாமியார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. டோட்டலாக கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் சொன்னதுக்கும் செய்கிறதுக்கும். அதனால அந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே நாங்கள் அவகிட்ட பேசவே இல்லை. அடுத்து, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு டாட்டர் இன் லாவாக தான் இருக்கேன் இல்லைங்களா. என்ன தான் தாங்கி பார்த்துக்கிட்டாலுமே எல்லார்கிட்டேயுமே ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அப்படி நான் சில குறைகள்னு ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல, இந்த மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில குறைகள் எனக்கும் இருந்திருக்கும். அப்போது அதை ஃபுல்லாக என் மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கு என் வீட்டுக்கு ஒரு மருமக வருவாள்ல, அவகிட்ட இது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டேன்ல அதே மாதிரி நீயும் கஷ்டப்படு அப்படின்னு என் மென்டாலிட்டி போயிடுச்சு அப்படின்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அப்போவே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன குறையாக ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாமே இங்கே வரப்போகிறவ ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண நினச்சா மட்டும்தான் அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக போகும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுமே, அவங்களும் ஒரு பொண்ணை பெற்றிருக்காங்க, அவங்களும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். அப்போது அவங்களுமே எதெல்லாம் குறையாக ஃபேஸ் பண்ணாங்களோ அதை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண முடியாது தான், எனக்கு புரியுது. ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்டேருந்தே அந்த சேஞ்சஸ் வந்து வரணும். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு, அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணாமல் விடுறது. இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்கள சேர்த்துக்கிறது கிடையாது, தனியாக போய் பேசுகிறது. முக்கியமான ஃபேமிலி முடிவுகள்லாம் எடுக்கும்போது அவங்கள விட்டுட்டு அவள் இப்போ தானே வந்திருக்கா, அவகிட்ட கேட்டது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒமிட் பண்ணி
அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்றுவாங்க, இது உன் ஃபேமிலியாகவே நீ நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு ப்ளேமையும் தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. ஸோ சேஞ்சஸ் வரணும்னா அது நம்மக்கிட்ட இருந்தான். ஏன்னா நம்ம எல்லாருமே அதே வீட்டில் சின்ன வயசுலேருந்து இருக்கிறோம். வந்திருக்க பொண்ணு தான் புதுசாக வந்திருக்காங்க. அப்போ அவங்க இந்த ஃபேமிலி மெம்பர் ஆகணும்னா அவங்கள எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணிக்கணும். அவங்கள வச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாண்டு வந்து வரும். டே 1லேருந்தே அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் கடைசி வரைக்கும், அதாவது லைஃப் லாங் அந்த ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுமே தவிர, டே 1ல் ஒரு பேச்சு அதுக்கப்புறம் வேறு பேச்சுன்னு மாற்றுறது, இல்லை பொய்யா நம்ம நடிச்சுக்கலாம், மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அந்த நடிப்புங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க நினச்சா கூட அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம சம்பாதிக்கவே முடியாது. அவங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க, இவங்க சும்மா நடிச்சிருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. பை நேச்சராகவே அவங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத, அவங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் செய்கிறேன். ஒரு சில வீட்டில் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும், என் வீட்டுக்காருக்கு இதுதான் பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்குங்கிறதே கேட்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சிருக்க நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு விஷயம் போகுது இல்லைங்களா. இப்போ இன்டர்நெட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி இந்த மாமியார் மருமகள் அப்படின்னாவே ஒரு டக் ஆஃப் ஃபைட் இருக்குது பாருங்கள். அதை வந்து மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம ஜென்ரேஷன் கையில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நிறைய மென்டல் டார்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. பார்ட்னர் சப்போர்ட்டும் இல்லாமல் தான் இருக்கும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம மாற்றவே முடியாது. நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தா கூட அது அவங்க மாற மாட்டாங்க. அட்லீஸ்ட் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, நம்ம பசங்கன்னு இருக்காங்க, நமக்கு கூட பிறந்தவங்கன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட, நம்ம ஜென்ரேஷன் கிட்ட இருந்தாவது அந்த சேஞ்சஸை நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம உண்மையாகவே கேர் பண்ணுறோம், அவங்க மேலே உண்மையாகவே நமக்கு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்ட்னராக வர்றாங்க இல்லையா, அவங்க மேலேயும் அதே அன்பு அதே கேர் தான் இருக்கணும். அவங்க மேலே போட்டி பொறாமன்னு நமக்கு வருது அப்படின்னாவே நம்ம கூட பிறந்தவங்களையே நம்ம சரியாக புரிஞ்சுக்கல, அவங்க மேலே நம்ம உண்மையாகவே அன்பு வைக்கலன்னு தாங்க அர்த்தம். அது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக 100% ஹெல்த்தியாக தான் இருக்கும். மெசேஜ் பண்ணியிருந்த அந்த சிஸ்டருக்கு ஒரு சிஸ்டராக நான் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா இதுதான் சொல்லுவேன். ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதும் நீங்கள் தான் போய் எஃபர்ட்ஸ் போட்டு அதை பேட்சப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இனிமேல் எத்தனை எஃபர்ட்ஸ் போட்டாலும் இப்படி தான் இருக்க போகுது. அவங்க அதுக்கு தயாராகவே இல்லை. நீங்கள் பேசினாலும் பேசாட்டியும் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கலை அப்படின்ட்டு தானே அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் பசங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஐயோ அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே, நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டாலும் அவங்க தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் பசங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அது எல்லாமே தேவையே இல்லாதது. அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பசங்களோட நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் அன்பு புரியும் போது அவங்க தானாக வரப்போகிறாங்க. அப்படி வரலை அப்படின்னாலும் பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா உங்கள் அன்புக்கு அவங்க டிசர்விங் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ரொம்ப நாளாக அவங்க இதை பற்றி பேச சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சரியான வீடியோ எனக்கு அமையல. இது இந்தியன் விளாக், என் சிஸ்டர் எல்லாவையும் நான் இதில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பேசினேன். போர் அடிச்சிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. ஜூன் 9th அவங்களுக்கு வெட்டிங் டே வந்துச்சு இல்லைங்களா. ஜூன் 15th அன்னைக்கு நவியோட பிறந்த நாள். அன்னைக்கு தான் கோயம்புத்தூரில் சின்னதாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி பையன் பக்கத்து வீட்டு பையன், சரியான சமத்து குட்டி, இங்கே தான் மோஸ்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் நவியோட சித்தி பொண்ணு மதுவுமே அன்னைக்கு அங்கே தான் இருந்தா. அதனால் சிம்பிளாக அவங்க மட்டும் கொண்டாடிக்கிட்டாங்க. இந்த வாரம் பர்த்டே விஷன் பார்த்தீங்கன்னா மனோராணி, சன்வி, திகல்யா, நிலன், சாய் இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள்னு பார்த்தீங்கன்னா கலா செல்வராஜ் தம்பதி திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாருக்குமே மீனாஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? Until then, tata, bye-bye.